கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா இந்த திட்டம் தேவையில்லை. நாட்டு மக்களிடத்துல வரியை வாங்கித்தான் அரசாங்கம் நிர்வாகம் செய்ய முடியும். இது யதார்த்தம், இதை நம்ம மறுக்கல. இந்த வரியை பொறுத்த வரைக்கும் சின்னஞ்சிறிய நாடுகள், மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கிற நாடுகள், அவங்க தங்களுடைய நிர்வாகத்துக்காக வேண்டி மக்களிடத்துல அதிகமான வரியை போட்டு தான் வசூலித்து நிர்வாகத்தை செய்வாங்க. நம்ம இந்தியாவுக்கு அதிக வரி போட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. அந்த வரியினுடைய அளவை நீங்க குறைச்சு பாருங்க. இப்போ ஏறத்தாழ 30% வரி பிடித்தம் செய்கிறீர்கள். 1 லட்சம் ரூபாயில 30,000 ரூபாய் பிடிங்கிக்கிட்டா எவ்வளவு பெரிய தொகை. இதை ஒரு 2%, 3%, 5% நிலைக்கு கொண்டு வாங்க. வரி என்பது 5% தான் அப்படின்னு சொல்லுங்க. மனம் எல்லா மக்களும் கொண்டு வந்து வரி கொண்டு வந்து கட்டுவாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 30% அநியாய வரியை போட்ட உடனே யாருக்குமே மனசு வர மாட்டேங்குது. என்னடா இது இவ்வளவு அநியாயமா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தொகையில ஒரு பெருந்தொகையை பிடிக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கொடுக்க முன் வருவாங்களா? அப்பதான் கள்ளத்தனத்தை மனசு யோசிக்குது. எப்படி இதுல இருந்து தப்பிக்கலாம், அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாம பணத்தை பிளாக்ல பதுக்கிறது எப்படி அப்படிங்கிற சிந்தனை ஏன் வருது? நீங்க போட்டு வச்சிருக்கிற அநியாயமான வரி கொள்கை தான் அதற்கு முக்கியமான காரணம். இந்த கொள்கையை மாற்றி வரியின் சதவீதத்தை குறைத்து 5%, ஒரு 3% என்று கொண்டு வாருங்கள். எல்லா மக்களும் முன்வந்து கொடுப்பான், மனமோது கொடுப்பான். நம்ம நாடு, நம்ம கொடுக்காம யாரு கொடுப்பா, நல்லா செய்யட்டும், நல்லா வளரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க போடுற வரியை வச்சு நீங்க பண்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள் கூட பல நேரங்களில் மக்களுக்கு வரி செலுத்துகிற மனநிலை ஏற்படுத்த மாட்டேங்குது. என்னெல்லாம் பண்றீங்க, இவ்வளவு கசைக்கு பிழிஞ்சு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த பணத்தை கொண்டு எம்பிக்கு இவ்வளவு, பிரதமருக்கு இவ்வளவு, அவர் பிளைட்ல போறதுக்கு இவ்வளவு காசு, அவர் சாப்பிடுறதுக்கு இவ்வளவு காசு, தங்குறதுக்கு இவ்வளவு காசு, எல்லாம் வீணான காசு விரயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது மக்களுக்கு அதுல திருப்தி வரல. அப்போ பணத்தை பதுக்கிடுவோம், வரி கொடுக்காம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வரி சிஸ்டத்தை மாத்துங்க, மக்கள் தானாக முன்வந்து கொடுக்கிற நிலையை உண்டாக்குங்க. இத்தனை கோடி மக்கள் இருக்கிற ஒரு தேசத்தில் மக்களுடைய நிர்வாகத்தை கொண்டு செலுத்துவதற்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்கள் தானாக முன்வந்து கொட்டுவார்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும், எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க கடன், நாட்டில் கடன் வாங்கியிருக்கிறாங்கல்ல, கடன் வாங்கியவர்களிடத்துல வாங்கின கடனை முறையா வசூலிங்க. கடனை நான் இந்த 2000 வாங்கினோம் 5000 வாங்கினவரை பத்தி பேசல, பல 1000 கோடிகள் லட்சம் கோடிகள் கடன் வாங்கி இருக்கிறாங்களே, கொடுத்த கடனை திரும்ப நீங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணீங்களா? உங்களுடைய கொள்கையே ஒரு மட்டரகமான கொள்கை. என்ன கொள்கை? பணக்காரர்களுக்கு வசதியும் ஏழைகளை கசக்கி பிடிக்கிற ஒரு கொள்கை. அனில் அம்பானிக்கு கடன் கொடுத்திருக்கிறீங்க, அதானிக்கு கடன் கொடுத்திருக்கிறீங்க, டாடா பிர்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறீங்க, கடன் கொடுத்திருக்கிறீங்க. இந்த கடனை, கொடுத்த கடனை திரும்ப பெற்றீர்களா? நாட்டில் பணம் சர்க்குலேஷன் என்பது ஏறத்தாழ 16 லட்சம் கோடி பண ரூபாய் நோட்டுகள் சர்க்குலேஷன்ல இருக்கிறது. 16 லட்சம் கோடி ரூபாய் சர்க்குலேஷன்ல இருக்குது. இதுல பெரிய பெரிய இந்த மாதிரியான கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடன் அளவு எவ்வளவு தெரியுமா? 8.5 லட்சம் கோடி. 16 லட்சம் கோடி மொத்த இந்தியாவுடைய பணப்புழக்கமா, 8 லட்சம் அதானி குரூப், அம்பானி குரூப், பிர்லா குரூப்னு போய் மாட்டிக்கிட்டு இருக்குன்னா இந்த கடனை வசூலிக்கிறீங்க. ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? இந்த கடனை அதுக்கு நீங்க போட்டு வச்சிருக்கிற வட்டிங்கிற பேர்ல போட்டு அதை வசூல் பண்ணீங்களா? அதுக்கு திட்டம் போட்டு பாருங்க. மக்களிடத்துல இப்படி அதிரடி அறிவிப்புகளுக்கு அவசியமே இல்லை. சாந்தமா, அமைதியா, சந்தோஷமா நாட்டை வழிநடத்த முடியும். எத்தனையோ பல நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சட்டம் போடுகிற மனோநிலை உங்களுக்கு இல்லை. அவனை நல்ல வாழ வைக்கணும், மத்தவன் எவ்வளவு நாசமா போனாலும் சரி என்று நீங்கள் நினைக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், அசலை விடுங்க, வட்டியை விடுங்க, குறைஞ்ச கடனை திரும்ப தரணும், சொத்து ஜப்தின்னு ஒரு அறிவு வெளியிட முடியுமா உங்களால? ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வீட்டுக்கு மேல, ஒரு நிலத்துக்கு மேல கடன் வாங்கினவன சொத்தை ஜப்தி பண்ணி மாசத்துக்கு 4 பேப்பர்ல விளம்பரம் போடுறீங்களே, இந்த சொத்து விற்பனைக்கு வருகிறது, அந்த சொத்து விற்பனைக்கு வருகிறது, இந்த வாகனம் விற்பனைக்கு வருகிறது, கோடி கோடியை சேர்த்து வச்சிருக்கிறாங்களே, கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்களே, அந்த சொத்துக்களை ஜப்தி பண்றோம். அவங்களுடைய சொத்துக்களை ஜப்தின்னு ஒரு அறிவிப்பு உங்களால் வெளியிட முடியுமா? வெளியிட்டு பாருங்க, முடிஞ்சிச்சு பிரச்சனை.
அதை கொண்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு நாட்டுக்கு பட்ஜெட் போடலாம், மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்கலாம். கருப்பு பணம் என்ற பேர் அதை பத்தி சிந்திக்காமலே மக்களை நல்ல முறையில் கொண்டு போக வழி இருக்கிறது. இப்ப கூட சமீபத்தில் 2 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோம் மத்திய அரசு அறிவிச்சு. யாருக்கு நீங்க தள்ளுபடி பண்ணீங்க? ஏழை எளிய மக்களுக்கா? எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு. சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டுச்சு, 2 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணி யாரு? அந்த லிஸ்ட கொடு. லிஸ்ட கொடுக்குற உங்களுக்கு என்ன தயக்கம்? இத்தனை லட்சம் கோடி பணத்தை கடனாக பெற்றவர்கள் யார்? நீங்கள் யாருக்கு சலுகை காட்டுகிறீர்கள்? அவர்களை மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்தினால் என்ன? அந்த 2 லட்சம் கோடி என் வீட்டு வருமானம் இருக்குதா இல்லையா? என்னுடைய வரிப்பணம் இருக்குதா இல்லையா? என் வரிப்பணத்தை தூக்கி நீங்க யார் யாருக்கு இல்லாம கொடுப்பீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமா? அப்ப இந்த வராக்கடனை தள்ளுபடி என்ற பெயரால் செய்த அதை நிறுத்துங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற கடனை வசூலியுங்கள், அதை முறையாக வரி திட்டத்தை முறைப்படுத்தி அதனுடைய சதவீதத்தை குறைத்து பாருங்கள். நாட்டு மக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள், மனமோது கொடுப்பார்கள், கள்ளத்தனம் இல்லாமல் கொடுப்பார்கள். நாடு சுபிட்சமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த சிஸ்டம் தான் கள்ளப்பணம் கருப்பு பண சந்தை உருவாகுவதற்கான முக்கிய பின்னணியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கருப்பு பணம் குறித்தும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்வது குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு தற்பொழுது விடையளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நல்ல முறையில் சிந்தித்து உணர்ந்து எதிர்வருகிற காலத்தில் இந்த ஆட்சியினுடைய